மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பிக்கையை வைத்து அது உங்களுடைய நம்பிக்கையை விட்டு கெட்டு போன சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் பொதுவாக எல்லாரையும் எளிதில் நம்பி பழகிவிடக்கூடிய ஒரு மனிதர்கள். அப்படி நீங்கள் ஒருவரை மிக ஆழமாக நம்பி அதற்கு பிறகு இவரை போய் நம்ம நம்பினோமே என்று நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வருத்தப்பட்ட ஒரு சம்பவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டும் தான் இருக்கும். அந்த ஒரு சம்பவம் இது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு வழிகளையும் தீராத ஒரு மன கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உங்களின் ரகசியங்களை உங்களுடைய பலவீனங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவோ ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் அவர்களோ உங்களின் நம்பிக்கையை மிக கேவலமாக தூக்கி எறிந்திருப்பார். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் கூறும் பொழுது அவர் உங்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், உங்களிடம் உண்மையாக பழகுகிறார் என்று தான் நீங்கள் முழுமைக்கும் அந்த ஒரு நபரை நம்பி இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையும் காலங்களும் போக போக அந்த ஒரு மனிதர் உங்களை புரிந்து கொள்ளாமலே போகவும் ஆரம்பித்திருப்பார். உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி உங்களை பொருளாதார ரீதியாகவோ அல்லது உணர்வு பூர்வமாகவோ ஏமாற்றி விட்டு அவர்கள் மிக அசால்ட்டாக கடந்து சென்ற போது நான் ஏன் இவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தேன் என்று உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளவோ ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு கொடுத்த வடு இன்றும் ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களை புதிய மனிதர்களை நம்புவதற்கு பயப்படவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்து கொண்டும் இருக்கும். உங்களுடைய குழப்பங்கள் உருவான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நாளானது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அன்றுதான் உங்களின் மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தின் விதையானது விழுகவும் ஆரம்பித்திருக்கும். அதற்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் எதிலுமே ஒரு தெளிவான முடிவை எடுப்பவராக சுறுசுறுப்பானவராகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரே ஒரு குழப்பங்கள், அந்த ஒரு குழப்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எந்த முடிவை எடுத்தாலும் இது தவறாகவே போய்விடுமோ, பிரச்சனைகளில் போய் முடிந்து விடுமோ என்று உங்களை நீங்களே தவறாக நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நீங்களே உங்கள் மீது போட்டுக்கொள்வீங்க. ஆனால் அன்று நடந்த ஒரு அசம்பாவிதமோ அல்லது ஒரு உறவின் பிரிவோ அல்லது நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவோ உங்களின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை அப்படியே உலுக்கி போட்டிருக்கும். நாம் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்குமா அல்லது நாம் மீண்டும் ஏமாந்து விடுவோமா என்ற ஒரு சந்தேகம் அன்றுதான் உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பித்திருக்கும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் ஒரு சிறிய முடிவை எடுப்பதற்கு கூட 100 முறைகள் யோசிக்க தொடங்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களின் இயல்பான வேகத்தை குறைத்து கொண்டு உங்களை எப்போதும் ஒரு குழப்ப மனநிலைக்குள் தள்ளிய அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு இருண்ட திருப்பு முனையாக இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் மறந்த மாதிரி நடித்த சில உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சில கசப்பான நினைவுகளையும் உங்களை காயப்படுத்திய சில மனிதர்களையும் நீங்கள் முற்றிலும் மறந்துவிட்டதாக வெளியுலகிற்கு தொடர்ந்து காட்டி கொண்டும் வருவீங்க. யாராவது அவர்களை பற்றி கேட்டால் கூட அதையெல்லாம் நான் இப்போதோ மறந்துவிட்டேன், எனக்கு இப்போது அதை பற்றி கவலை இல்லை என்று மிக சாதாரணமாக நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் உண்மைக்கும் உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்ல சொன்னால் உங்களால சொல்ல முடியாது. நீங்கள் எதையுமே மறந்திருக்க மாட்டீங்க. மறந்தது போல நடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்க மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு துரோகம், அந்த ஒரு அவமானம், நீங்கள் இழந்த அந்த ஒரு அன்பு இன்றும் உங்களுடைய ஆழ்மனதில் அப்படியே பச்சையாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதை நினைத்து பார்த்தால் உங்களால் நிதானமாக கூட வாழ்க்கையில வாழவே முடியாது என்பதற்காக அதை ஒரு பெட்டிக்குள் போட்டு பூட்டி வைத்து கொண்டு ஆனால் யார் கேட்டாலும் மறந்துவிட்டேன், அது எனக்கு தெரியாது என்று பொய்களை நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் உண்மையில அதை உங்களால் மறக்கவே முடியாது. இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டேதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் அது நிச்சயமாக இருக்கும். எப்போதாவது தனியாக இருக்கும்போது அந்த ஒரு பெட்டி திறந்து கொண்டு உங்களை மீண்டும் அந்த பழைய வலிக்கை கூட்டி சென்று விடுகிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு நிலைமையாக இருக்கும். உங்களை யாராவது உடல் ரீதியாக அடித்திருந்தால் கூட நீங்கள் அதனை மறந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் உங்களை பார்த்து சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை இன்றும் உங்களுடைய மனதில் அப்படியே சிக்கிக் கொண்டு இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் திறமையை கேலி செய்தோ, உங்களின் தோற்றத்தை குத்தி காட்டியோ அல்லது உங்களின் நேர்மையை சந்தேகித்தோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுடைய நெஞ்சில் ஒரு ஈட்டியை பாய்த்தது போல இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத வழிகளையும் பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே புதிய மனிதர்களை சந்திப்பதிலும் புதிய வட்டாரங்களை உருவாக்குவதிலும் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதுமே அதிகமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய இந்த திறமையால் சமூகத்தில் அல்லது நீங்கள் யாருக்கும்
நீங்கள் இருக்கும் துறையில் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர்களின் புதிய தொடர்பு இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த புதிய நெட்வொர்க் உங்களின் பொருளாதார மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களால் அணுக முடியாமல் இருந்த பெரிய உயரங்களை இந்த மனிதர்களின் ஒரு சிறிய பரிந்துரை அல்லது உதவி உங்களுக்கு மிக எளிதாக சாத்தியமாக்கி தரவும் ஆரம்பிக்கும். உங்களின் தனிப்பட்ட திறமைகளை இந்த நெட்வொர்க் சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு புதிய ஒரு தளங்களை அறிமுகப்படுத்தவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம், எந்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இது நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் திறமைகள் இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். இத்தனை காலம் நீங்கள் ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரு குடும்ப சூழ்நிலையிலோ உங்களுடைய திறமைகளை வெளியில் காட்ட முடியாமல் ஒரு முடங்கிய நிலையிலேயே நீங்கள் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நமக்கு இவ்வளவு திறமை இருந்தும் நாம் ஏன் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த உங்களின் அசாத்தியமான திறமைகளும் தனித்துவமான புத்திசாலித்தனமும் வெளியுலகிற்கு தெரிய வரும் நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் செய்யும் ஒரே ஒரு சிறிய வேலை அல்லது கிரியேட்டிவான ப்ராஜெக்ட் உங்களை சுற்றி உள்ளவர்களை வியந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களின் திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் கௌரவமும் சமூகத்தில் தேடி வரவும் ஆரம்பிக்கும். இனிமே நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்க போவது கிடையாது. உங்களின் சொந்த திறமையை உங்களை ஒரு ராஜாவாக மாற்றவும் போகிறது. அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. ஒரே ஒரு கால் தான் உங்களுடைய எதிர்காலத்தை அது நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். உங்களுடைய போனுக்கு வரப்போகும் அந்த ஒரே ஒரு போன், அந்த ஒரு போன் கால் உங்களின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பெரிய நிறுவனத்தின் வேலை வாய்ப்புக்கான ஒரு அழைப்பாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் விண்ணப்பித்திருந்த ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கான அப்ரூவல் தகவலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அதை இப்பொழுதுதான் தீர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய டீல் ஓகே ஆகிவிட்டதற்கான போன் காலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது அமையலாம். அந்த ஒரு போன் காலை நீங்கள் பேசும்போது உங்களுக்குள் ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இத்தனை காலம் இருந்த தேக்க நிலையை உடைத்து உங்களுடைய கரியரிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு சக்தியான அந்த போன் கால் இருக்கும் என்று நீங்கள் உறுதி செய்யவும் வாழ்க்கையில புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த சில வருடங்களாகவே உங்களின் வாழ்க்கை என்பது ஒரு மிஷின் போல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் ஒரே ஒரு மாதிரியான ஓட்டத்திலேயே போய்கொண்டே இருந்திருக்கும். இதனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சோர்வும் மன அழுத்தமும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை மிகவும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறப்போகிறது. எதிர்பாராத பயணங்கள், புதிய மனிதர்களின் நட்பு, மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் என உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய வேகமானது எடுக்க ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் நிமிர்ந்து பேசுவதால் உங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. உங்களின் உடலும் மனதும் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு செயல்படவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.